இந்த விருச்சிக ராசிக்காரங்க வந்து காலப்பிரசனுக்கு 8ஆம் வீடு. செவ்வாயோட ஆதிக்கையோட நீர் ராசி இது வந்து. ஆமா. அப்ப இவங்களுக்கு வந்து இந்த ஆண் பெண் இனப்பெருக்க உறுப்புகள் தான் முதல்ல பிரச்சனையும். வந்து ரொம்ப சுயநலமாகவும் இருப்பாங்க, அதே மாதிரி பொதுநலமாகவும் இருப்பாங்க. தான் குடும்பம் வந்துட்டா தான் குடும்பத்துக்கு மட்டும் தான் யோசிப்பாங்க, அதை தாண்டி யோசிக்க மாட்டாங்க. இவங்களுக்கு இப்போ இருக்கக்கூடிய பிரச்சனையே பாருங்களேன், ஒன்று இந்த ஆண் பெண் இனப்பெருக்க உறுப்புகள் வரக்கூடிய பிரச்சனைகள், அதுக்கடுத்து பாருங்க காப்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள். ரெண்டுமே இவங்க ரொம்ப கவனமாக இருக்கணும். விருச்சிக ராசி என்பர்கள், இந்த விருச்சிக ராசி என்பர்கள் நீண்ட ஆயுளோட நோய் நொடி இல்லாமல் வாழணும்னா என்ன பண்ணணும்? ஒரு வேலை நாள்பட்ட நோய் வருது, தீராத நோய் வருது அப்படின்னா அதுலேருந்து அவங்களை எப்படி பாதுகாத்துக்கலாம்? இந்த விருச்சிக ராசிக்காரங்க வந்து காலப்பிரசனுக்கு 8ஆம் வீடு. செவ்வாயோட ஆதிக்கையோட நீர் ராசி இது வந்து. ஆமா. அப்ப இவங்களுக்கு வந்து இந்த ஆண் பெண் இனப்பெருக்க உறுப்புகள் தான் முதல்ல பிரச்சனையும். இவங்களுக்கு வரதே பாருங்க. அப்ப இது ஆண்களாக இருந்தா அப்படித்தான், பெண்களாக இருந்தாலும் அப்படித்தான். அப்ப இவங்களுக்கு ஒரு நோய் வருதுன்னு அப்படின்னாலே மனசுல முதல்ல தெரிய ஆரம்பிச்சிடும். மனசுக்கு ஒரு பயம் கொடுத்துரும். ஏன்னா உள்ளுணர்வு ரொம்ப அதிகமா வேலை செய்யறதும் பாருங்க விருச்சிக ராசிக்காரங்களுக்கு தான். ரொம்ப வந்து இவங்க ஏதாவது யோசிச்சுட்டே இருப்பது, நம்ம நடக்க போகுது அப்படிம்பாங்க, அதே மாதிரி நடக்க ஆரம்பிச்சிடும். அப்ப வந்து மைண்ட் அளவுல அதை நடக்காதுங்கிறது நம்ப ஆரம்பிக்கணும். யாராவது ஒருத்தர் ஏதாவது நடந்துகிட்டு இருப்போம், ஏதாவது நோய் வந்திருக்கும், அதை இவங்க போய் பார்க்க போயிருப்பாங்க, ஆனால் இவங்க தாக்கம் வந்துடும். அதை நினைச்சு பயந்துகிட்டே இருக்கக்கூடியவங்க தான் விருச்சிக ராசிக்காரங்க. உங்களுடைய வார்த்தைகளை ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா விருச்சிக ராசி அப்படின்னாலே நல்ல இறக்க குணம் எல்லாமே இருக்கும். ஆனா இருந்தாலும் பாருங்க, கோபம் வந்துட்டா சட்டன்னு உடனே பேசிடுவாங்க. யாரு மனசு கஷ்டப்படுறது அப்படிங்கிற விஷயத்த வந்து இவங்க யோசிக்கவே மாட்டாங்க. அப்போ மற்றவங்க மனசு அங்கே காயப்படுது இல்லை, அதோடைய தாக்கம் வந்து இவங்களை தான் பாதிக்கும். அதனால ரொம்ப வந்து வார்த்தையில ரொம்ப கவனமா இருந்தாலும் எந்த ஒரு நோய் பிரச்சனையும் வரவே செய்யாது இந்த விருச்சிக ராசிக்காரங்களுக்கு. இவங்க வந்து ரொம்ப நிதானமும் பொறுமையாகவும் இருக்கணும். வந்து ரொம்ப சுயநலமாகவும் இருப்பாங்க, அதே மாதிரி பொதுநலமாகவும் இருப்பாங்க. தான் குடும்பம் வந்துட்டா தான் குடும்பத்துக்கு மட்டும் தான் யோசிப்பாங்க, அதை தாண்டி யோசிக்க மாட்டாங்க. இவங்களுக்கு இப்போ இருக்கக்கூடிய பிரச்சனையே பாருங்களேன், ஒன்று இந்த ஆண் பெண் இனப்பெருக்க உறுப்புல வரக்கூடிய பிரச்சனைகள், அதுக்கடுத்து பாருங்க காப்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள். ரெண்டுமே இவங்க ரொம்ப கவனமாக இருக்கணும். அப்போ இவங்க வந்து சீக்கிரமாகவே வந்து பாருங்க இந்த அசைவத்தை விட்டுறணும் முதல்ல. அதே மாதிரி நார்மலாக சைவம் மட்டும் சாப்பிட்டானா ரொம்ப நல்லது. அசைவத்தை அளவோடு எடுத்துக்கணும். அது முக்கியமான தினங்களான அந்த அமாவாசை, பௌர்ணமி, அஷ்டமி, நவமி, ஏகாதசி இந்த நாட்களில் வந்து எடுக்கக்கூடாது. அந்த நாட்களில் மட்டும் அந்த கெமிக்கல் நீரை வந்து நம்மளுடைய உடம்புல இயற்கையாகவே உருவாகும். அது இந்த விருச்சிக ராசிகள் ஏற்கனவே காலப்புருஷனுக்கு 8ஆம் வீடு வேற. அப்போ ஒருத்தருக்கு நோய் வர்றதுக்கு கொஞ்சம் லேட்டான இவங்களுக்கு உடனே வந்துடும். ரொம்ப வந்து இவங்க வந்து கவனமாக இருக்கணும். இவங்க செய்ய வேண்டிய வழிபாடு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா முருகப்பெருமான் தான். ஆனால் இவங்க வந்து வள்ளி தேவனோட சேர்ந்துருக்கக்கூடிய முருகப்பெருமான், 2 பக்கம் தாயோட விட்டுருப்பாங்கல்ல, அந்த முருகப்பெருமானுக்கு அதோட ஆறு, குளம், கம்மா அந்த மாதிரி இடங்கள்ல இருக்கக்கூடிய தெப்பம், அந்த முருகப்பெருமானுக்கு இவங்க போய் வழிபாடு செய்யணும். செவ்வாய்க்கிழமை காலையில போய் அங்கேயே அமர்ந்து அந்த பெருமானுக்கு பாலாபிஷேகம் பண்ணா பாலாபிஷேகம் பண்ணிட்டு நல்லா அரளிப்பூ மாலை வாங்கி சாட்டிட்டு இவங்க அங்கேயே உட்காந்து வேல்மாறல் படிக்கணும். வேல்மாறல் புத்தகமா வாங்கி படிச்சாலும் இவங்களுக்கு எந்த நோயுமே இவங்களுக்கு வராது. அப்படி ஒரு நோய் வந்துருச்சு, என்னால் தாங்கவே முடியல அப்படின்ட்டாங்கன்னா இவருக்கு இருக்கக்கூடிய மருத்துவம்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து ஹோமியோபதி தான் சிறந்த மருத்துவம். ஏன்னா ஹோமியோபதி தான் மனசுக்கும் சேர்த்து மருந்து கொடுப்பாங்க. அப்போ அது வந்து நோய்க்கு அங்கே வந்து மருந்து கிடையாது, நோயாளிக்கு மட்டும்தான் மருந்து. ஆனா மனம் சார்ந்த விஷயத்துக்காக வரக்கூடிய அந்த விருச்சிக ராசினியர்களுக்கு ஹோமியோபதியிலே ட்ரீட்மெண்ட் எடுத்தாங்கன்னா சீக்கிரமா நோய் குணமாகும். ஓகே, ஸோ அருமைமா. விருச்சிக ராசி என்பவர்களுக்கு அந்த வேல்மாறல் வந்து பக்கபலமாகவும் துணையாகவும் இருக்கும். ஏன்னா வந்து ஒரு வேல் வந்து கையில இருந்தாலே போதும், அவ்வளோ விஷயத்த வந்து நமக்கு பாதுகாப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதே போலதான் வேல்மாறல் வந்து உடம்பையும் சரி மனசையும் சரி எப்பவுமே வந்து ஒரு மாதிரி ஆரோக்கியமா வச்சிருக்கும். விருச்சிக ராசி என்பவர்களுக்குன்னா ரொம்ப அற்புதமா ஒரு விஷயம் சொல்லியிருக்கீங்க. சூப்பர்மா. நோய் வரணும் அப்படின்னாலே பாருங்க, சூரியன் தான், அவர் தான் வந்து தலைமை கிரகம். அந்த சூரியன் கூட வந்து ராகு சேர்ந்தாலே பாருங்க, ஒருத்தர் சாதகத்துல சூரியன் ராகு சேர்க்கை இருக்கு அப்படின்னாலே பாருங்க அவர் வந்து காட்டுல வந்து பிரச்சனை கொடுக்கும். அதே நேரம் தலைவலி பார்த்துக்கோங்க, தாங்க போய் தலைவலி வந்துகிட்டே இருக்கும். அப்ப அவங்களுக்கு வந்து இயல்பாவே பாருங்க ரொம்ப டென்ஷன் ஆகக்கூடிய வாய்ப்பெல்லாம் இருக்கும். அதே மாதிரி சூரியன் ராகு சேர்ந்தாலே முன்னோர்கள், அவங்களுடைய தாத்தா பாட்டி, அவங்களுடைய அப்பா இப்படி இருக்கும் பார்த்தீங்களா, அவங்களுக்கு உண்டான நோய்கள் வந்து வர்றதுக்கு வாய்ப்பு ரொம்ப அதிகமா இருக்குது. அதுலேயும் குறிப்பா சூரியன் சந்திரன் சேர்ந்தாலும் அப்படித்தான். இப்போ அமாவாசை யோகத்துல அது இருப்பாங்க. அப்ப அமாவாசை யோகத்தை இருந்து பிறக்கிறவங்களுக்கு நீர்ச்சத்து அதிகமா இருக்கும். அது இருக்கும் பார்த்துக்குங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சூரியன் செவ்வாய் ரெண்டுமே வந்து ஒரு போர் கிரகம், தெரியும், முரட்டு கிரகம் கூட. அப்போ வந்து ஹீட்னால பாருங்க கொப்பளங்கள், அந்த கொப்பளங்களே பாருங்க நம்ம சரியா பராமரிக்கப்பட்டோம்னா அதே கேன்சராக மாறக்கூடிய வாய்ப்புமே வந்து ரொம்ப அதிகமா இருக்குது. ஆமா. அடுத்து பார்த்தீங்கன்னா சூரியன் புதன் சேர்க்கை, இந்த கிரக சேர்க்கை வந்து நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை கொடுக்கும். நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா இப்போ சமீபகாலம் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு பாருங்க ஸ்ட்ரோக்,
என்னன்னே தெரியாம பாத்துங்க மருத்துவத்துறையில அதுக்கு எல்லாம் போய் பாக்குறாங்க, ஒண்ணுமே இல்லைன்றாங்க. ஆனா ஸ்ட்ரோக் வந்துருது. கை இழுக்க முடியல, கால் நடக்க முடியல, வாய் பேச முடியல, இப்படித்தான் இருக்குது பாத்துக்கு. இது வந்து புரியாத புதிராவே இருந்துகிட்டே இருக்கும். இதுக்கு எதுல தீர்வுங்கிறதே கிடைக்காம தான் இன்னைக்கு எல்லாருமே அலாடிக்கிட்டு இருக்காங்க. அடுத்து வந்து சூரியன் குரு. இது வந்து ரொம்ப வந்து முக்கியமான ஒரு கிரகச்சேர்க்கை. ரொம்ப நல்ல அமைப்பையும் கொடுக்கும், அதே நேரத்துல பாருங்க கல்லீரல் பிரச்சனையை கொடுக்கும். கல்லீரல் பிரச்சனை, அதே மாதிரி மூளை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை. ஏன்னா இவங்க வந்து அதிகமா வந்து முன்னேறுங்கிற ஒரு வேகம் இருந்துகிட்டே இருக்கும் சூரியன் குரு சேர்க்கை இருந்தாலே வந்து. அப்ப அது வந்து ஒரு யோகம்னு கூட சொல்லுவாங்க. அந்த யோகம் வந்து அதனாலே பாருங்க நோய் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. எப்ப பார்த்தாலும் தன்னுடைய இலக்க நோக்கி ஓடிக்கிட்டே இருப்பாங்க. இந்த சூரியன் குரு சேர்க்கை இருந்தாலே வந்து தன்னுடைய சுய முயற்சியால முன்னேறணும் அப்படிங்கிற வெறி இருந்துகிட்டே இருக்கும். அப்ப எந்த நேரம் நம்மளுடைய ஹெல்த்தை கூட பார்க்கவே மாட்டாங்க. பார்க்காம ஒரே இலக்க நோக்கி கூட ரொம்ப வந்து பாருங்க ஒன்னும் மூளைக்கு ப்ரெஷர் அதிகமாகி ஒரு பிரச்சனையை கொடுக்கும். கல்லீரல் சம்மந்தம் சரியா சாப்பிட முடியாம செய்யாம வந்து கல்லீரல் பிரச்சனையும் கொடுக்கும். அதுக்கப்புறம் பாருங்க சூரியன் சனி சேர்க்கை. இவங்களுக்கு தான் பாருங்க கால் சின்ன வயசா இருந்தாலும் சூரியன் சனி சேர்க்கை இருந்தாலே கால் வலிக்கு அப்படிம்பாங்க. இப்ப இன்னைக்குள்ள காலகட்டத்துல 30 வயசுலயே கால் வலி எல்லாத்துக்கு வந்துருது. ஆனா பாருங்க அந்த பிறந்ததுல இருந்து ஒரு 5 வயசு குழந்தைய கூட பாருங்களேன் சூரியன் சனி சேர்க்கை இருக்குது அப்படின்னாலே கால் வலியோ, கால் வலியுது, அதுக்கு என்ன வலி தெரியும். ஆனா இந்த மாதிரி கிரகச்சரிக்கையானது அதுக்கு அந்த கால் வலியை கொடுத்துரும். அந்த எலும்பு இந்த மச்சைகள்ல உள்ள அந்த சவுல பூரா பலகீனமாகி வலிக்க ஆரம்பிச்சிடும். அது வந்து அதுக்கடுத்து நம்ம ஏற்கனவே சூரியன் ராகு பார்த்துட்டோம். சூரியன் கேது அப்படின்னாலுமே அப்படித்தான். இந்த சூரியன் கேது சேர்க்கையும் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து அந்த ஹார்ட் போற பிளட் வந்து கொஞ்சம் குறைஞ்சிரும். ஹார்ட் பிளக் ஆகிறது இது இந்த மாதிரிலாம் இருக்கனால அவங்களுக்குமே வந்து சீக்கிரமே பாருங்க அந்த ஹார்ட் நோய்லாம் இப்போ வந்து இறுதி நோய் வருதுல்ல, அந்த மாதிரியான நோய்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. பொதுவா ஒருத்தர் ஜாதகத்துல உத்திரட்டாதி பூரட்டாதி இந்த 2 நட்சத்திரத்தை பிறந்திருந்தாலும் இந்த 2 நட்சத்திரத்துலையுமே கிரகங்கள் இருந்தாலும் அவங்களுடைய அப்பாவிலேயே அம்மாவிலேயே யாருக்கா ஒருத்தருக்கு கேன்சர் இருக்கும். இது வந்து 100 ஜாதகம் வந்து பார்த்து இது வந்து நான் வந்து ஆய்வு செஞ்சது. இது வந்து அதனால அதுக்கு இதுக்குமே நிறைய பாருங்களேன், அவங்களுக்கு யாருக்காவது அந்த நட்சத்திரத்துல வந்து புதன் இருந்தாலும் செவ்வாய் ஏதாவது கிரக சேர்க்கை இருந்தாலும் பாருங்க, இல்லை அந்த நட்சத்திரத்திலே பிறந்திருந்தாலும் கேட்டோம்னா ஆமா அப்படின்றாங்க. அதனால வந்து அந்த கேன்சர் அப்படின்னால இந்த 2 நட்சத்திரத்தை முக்கியமா நம்ம எடுத்துக்கிறோம். ஆமா, இது வந்து பெரிய ஒரு ஆபத்தான ஒரு விஷயமா இருக்குது. அப்படி ஒரு விஷயம் இருந்துட்டு அப்படின்னாலே நம்மளுடைய வாழ்க்கை முறையை வந்து மாத்திக்கணும். பாட்பஸ்ட் உணவுகளை வந்து ரொம்ப இதா சாப்பிட்றாங்கல்ல, அதெல்லாம் சாப்பிடக்கூடாது. நல்ல ஒரு பழக்க வழக்கங்கள், காலைல எந்திரிச்சோடனே வந்து வாக்கிங் போறது, சூரிய நமஸ்காரம் பண்றது, லேட்டா எந்திரிக்க கூடாது, லேட்டா தூங்கக்கூடாது. லேட்டா தூங்கினாலே பாருங்க நம்மளுடைய பெட்ரோல் சுரப்பையில வந்து சிரட்டான் சுரக்காம போயிரும்ல. அதான் பாருங்க பகல்ல பார்த்தீங்கன்னா அவங்களால ஒரு தூக்கமே இல்லை, ஒரு ஆக்டிவாக இருக்கவே முடியாது. அந்த மாதிரி நம்மளுடைய பழக்க வழக்கங்கள்லாம் மாத்திக்கிட்டாங்கனாலே வந்து அந்த கேன்சர் பிரச்சனைங்கிறது வராம போயிடும். இன்னொன்னு பரம்பரையா வரக்கூடிய நோய் அப்படி ஒரு தாக்கம் இருந்தாலே வந்து நம்ம வந்து சிக்கன் சாப்பிட்றத முதல்ல வந்து அவாய்ட் பண்ணிடணும். மற்றபடி அசைவம் சாப்பிட்டுக்கலாம், அதில் சிக்கன் மட்டும் நம்ம வந்து குறைச்சிக்கிட்டோம்னா அந்த பரம்பரையா வரக்கூடிய நோய்ங்கிறது கொஞ்சம் இதாக குறைஞ்சிடும். அதே மாதிரி ஏதாவது ஒரு வழிபாடு என்ன மதமாக இருந்தாலும் அந்த மதம் சார்ந்த ஒரு வழிபாடு காலையில 4:30 6 பண்ணிடணும். அது இப்ப நிறைய அந்த பழக்க வழக்கம் மாறிடுச்சு. நம்மளுடைய இஷ்டப்படி எந்திரிச்சு ஒரு 8 மணிக்கு செய்து அப்படிலாம் இருக்கக்கூடாது. நம்மளுக்கு ஒரு நோய் வருது, தாத்தாவுக்கு வந்திருக்கு, அடுத்து அப்பாவுக்கு வந்திருக்கு அப்படின்னா நம்ம ஒரு எச்சரிக்கையா எடுத்துக்கணும். அது வந்து சரியா நம்மளுடைய உடல் நலத்தை ஹெல்த்தை பராமரிச்சாலே வந்து எந்த ஒரு நோய் பாதிப்பும் இல்லாம வந்து தப்பிக்க முடியும். சூப்பர்மா, ரொம்ப அழகா அற்புதமா சொல்லிட்டீங்க. இதை வந்து நம்மளுடைய நேர்களை பயமுறுத்துறதுக்கான ஒரு விஷயம் இல்லை. கண்டிப்பா இப்ப நீங்க சொல்லும் போது அவங்களுக்கு ஓகே நம்ம எப்படி வாழணும், எப்படி நம்மளை பராமரிச்சுக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து கண்டிப்பா இந்த பதிவு மூலமா வந்து ஒரு நல்ல விஷயத்தை தான் நீங்க மக்களுக்காக கொடுத்துட்டு இருக்கீங்க. சூப்பர்மா, நன்றி. நன்றி.